முதல்ல ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்கிறாங்கன்னா, நாங்க எங்க ஜாதியில வந்து வீரர்கள் இருந்தாங்க, எங்க பரம்பரையில மன்னர்கள் இருந்தாங்க அப்படின்னு பெருமிதமா ஆரம்பிச்சுட்டு எல்லாரும் அவங்க ஸ்பீச்சை முடிக்கும் போது, சார் எங்களுக்கு வேலையே இல்லை சார், பொண்ணே கிடைக்க மாட்டேது சார், எங்க இதுல ஒரு போலீஸ் ஆபீசர் கூட இல்ல சார்னு முடிக்கிறாங்க. அப்போ தொடங்கப்பட்ட தேவை என்னவோ அது இன்னைக்கு இல்ல. இன்னைக்கு தோழர் சொன்ன மாதிரி பஞ்சாயத்து பண்றதுலயும் அடுத்தவன் யார் எந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும், இவன் யார் கூட போகணும், இவன் யார் கூட பழகக்கூடாது, எந்த உணவை சாப்பிடணும், நீங்க எந்தெந்த கல்யாணத்துக்கு போகணும் அப்படின்ற அளவுக்கு முடிவு பண்ற இடத்துலதான் இன்னைக்கு ஜாதி சங்கங்கள் இருக்கு. அதனாலதான் அதை எதிர்க்கிறோம். வீர பரம்பரைனா எல்லாத்தையும் தாங்கிட்டு வீரனா நிக்கிறது வீர பரம்பரை. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. இதுக்கு வந்து பாருங்க, 3 சட்டை 999 ரூபா, 3 ஃபேன் 999 ரூபா, ஆக மொத்தத்துல 1000 ரூபா. சரிங்களா? அதை 4 பேர் சேர்ந்து வாங்கிக்கிறாங்க. வாங்கிட்டு எங்க ஏரியா பக்கத்துல இருக்கக்கூடிய காலேஜுக்கு போய் 3:30 மணிக்கு போய் பார்த்துட்டு காதலிச்சுட்டு அங்க இருக்கக்கூடிய பொண்ணுங்களை வந்து வளவீசி, அதுதான் சார் கட்ட பஞ்சாயத்து. அதை தட்டி கேட்டா அது வந்து உங்களுக்கு வந்து கட்ட பஞ்சாயத்துக்கு. ஒரு நிமிஷம் கேளுங்க சார். 999 ரூபாய்க்கு 3 சட்டை. ஆமா, 999 ரூபா 3 சட்டை. ஒரு சட்டை எவ்வளவு? 320 ரூபா பக்கம் வருது. 333 ரூபா. 333 ரூபா. கரெக்டா? 333 ரூபா சட்டையில என் வீட்டு பொம்பளை ஓடி போயிடுவான்னு சொன்னா நீங்க அவமானப்படுத்துறது. அதுதான் சார் கட்ட பஞ்சாயத்து. அதை கேட்கறதுக்கு தான் சார் சொல்றேன். நீங்க அவங்களை கண்டிக்கல சார், உங்க அக்கா தங்கச்சியில கேவலப்படுத்துறீங்க. சூப்பர் பண்ணி வாய்ப்பே இல்ல.